சொல்வதெல்லாம் உண்மை. உன் பேர் என்னம்மா? துர்கா மேடம். மேரேஜ் பண்ண மேடம், நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். உனக்கு என்ன வயசுமா இப்போ? 20. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா அப்பா நான் மட்டும்தான். ஒரே பொண்ணு நீங்க? இல்ல 2 பொண்ணு. அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர் எப்படி தெரியும்? அவர் பேர் என்னம்மா? தமிழரசன். அவங்க அக்கா ஒருத்தவங்க எங்க வீட்டு பக்கத்துல தான் குத்துன இருந்தாங்க. அவங்க மூலியமா தான் எனக்கு அவரை தெரியும். ஏப்ரல் 1 அன்னைக்கு 2015 ஏப்ரல் 1 எனக்கு கால் பண்ணி சொன்னேன், நான் உன்னை லவ் பண்றேன் துர்கா அப்படின்னு. இல்ல உனக்கு என்ன வயசுமா அப்போ 19 நடந்துட்டு இருக்கு. மறுநாள் நைட்டு கத்தி எடுத்துட்டு வந்து என் கழுத்துல வச்சு, நான் உன்னை லவ் பண்றேன், நீ தான் என்ன லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ண. எப்படி கத்தி எடுத்து வச்சாரு? உங்க வீட்டுல யாரும் இருக்கு இல்லையா? எல்லாரும் இருந்தாங்க மேடம். அவனுக்கு பயப்படுறாங்க மேடம். கத்தியை வச்சுதான் தனியாக விரட்டி என்ன லவ் பண்ண ப்ரப்போஸ் பண்ணது. உங்க அப்பா அம்மா பார்த்துட்டு பேசாம இருந்தாங்க? மேடம் எல்லாருமே கேட்கறதுக்கு பயப்படுவாங்க மேடம். எங்க அம்மா அப்பாவே அடிச்சிருக்கான் மேடம். அவன் புதுசா இருக்கு இது. ரவுடிசம். இந்த வீட்டுக்கு வரும்போது கத்தி இல்லாம வரவே மாட்டாங்க. எங்க போறேன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், இவனை போடணும் எப்ப பாரு இது ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவனாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனை வருது. என்ன ஆச்சு இப்போ? நீங்க லவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன? லவ் பண்ணி அவன் மலேசியா போயிட்டான் மேடம். மலேசியா போயிட்டு ஏன்னா நீங்க நிம்மதியா இருந்தீங்களா? அவங்க போயிட்டாங்க. போயிட்டு செம்ம சந்தோஷமா இருந்தேன் மேடம். போயிட்டான், நான் தொல்லை ஒழிஞ்சது அப்படி சொல்லிட்டு என் ஃபேமிலியில எல்லாருமே சந்தோஷமா இருந்தேன். அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான். நான் ஃபோன் எடுத்து பேசல. இனிமேல் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்போ என்கிட்ட மலேசியாவுக்கு சொல்லாமல் போனியோ அதோட போயிடு. 2 நாள் பேசாமல் இருந்தேன் மேடம். 2 நாள் பேசாமல் இருந்ததுக்கு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பான். நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன், நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். மலேசியாவில் இருந்து. நான் என்ன பண்ணேன், உடனே எனக்கு அந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் அரளி விதையை சாப்பிட்டேன். எதுக்கு அரளி விதையை சாப்பிட்டீங்க? ஃபோட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான், என்னுடைய ஃபோட்டோ வச்சு. நீங்க வேற யாரோட ஃபோட்டோ காமிச்சாங்கன்னு சொன்னீங்க? புரியல மேடம். அந்த பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன மேடம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 1 வாரம் 3 நாள் ஐசியூல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வார்டுக்கு மாத்தினாங்க. என் அக்கா கிட்ட கேட்டிருக்காரு போல இருக்கு, நான் இப்போ மேரேஜ் பண்ணிருக்கேன், நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவர் யாரு? எங்க அக்காவோட ஃப்ரெண்டு. நான் உன் தங்கச்சியை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அதுதான் இவ்வளவு கஷ்டப்படுதுல, அவனாலதான். அவனை லவ் பண்ணதுல இருந்து ஆரம்பத்துல இருந்து கஷ்டம் தானே பட்டுட்டு இருக்கு. நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டுட்டு இருக்காரு. நீ என் தங்கச்சி கிட்ட போய் கேளு, நான் இவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன். இது எல்லாருக்குமே தெரியும், இவரை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அப்படி இருக்க விஷயத்துல நவம்பர் 17 டிஸ்சார்ஜ் ஆகி வரேன். 18 கேட்டுட்டே இருக்காரு என்கிட்ட ஃபோன் பண்ணி. எங்க அக்கா கொடுத்துட்டா கேட்டுட்டே இருக்காரு. 20 நைட்டு நவம்பர் செம்ம மழை மேடம். ஃபுல் ட்ரிங்க்ஸ்ல வந்து தாலி கட்டாரு. 30 போட்டுட்டேன். மறுநாள் எங்க வந்து தாலி கட்டினாரு? அக்கா வீட்டுல. அக்கா வீட்டுக்கு எப்பவுமே அவரும் கத்தி வச்சு கட்டினா? இல்ல மேடம், இல்ல. ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு நான் உன் தங்கச்சி தான் கட்டுவேன், எனக்கு வேற லைஃபே இல்லை, அவ கூட தான் நான் வாழ்வேன். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பண்ணாங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியாது மேடம். நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து எங்கள் வீடு வந்து ஓலை வீடு மேடம். தண்ணி வந்து இது வரையும் இருக்குது, அங்கே படுக்க முடியாது. அக்கா வீட்டில் வந்து ஓட்டு வீடு தான், அந்த வீட்டில் தண்ணி இல்லை, அங்கே தான் இருந்தேன். அக்கா வீட்டுக்கு இவங்க வருவாங்க போவாங்க. சாப்பிட்றது வந்து எங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. ஏன் அவங்க வீட்டில் வந்து சேர்க்கறது கிடையாது. டிரைவராக இருக்கான்னு நான் இங்கே வந்து நான் உங்களுக்கு மாசமான நான் உங்ககிட்ட காசு கொடுத்துட்றேன், நான் இங்கே வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. அன்றைக்கி 12 மணிக்கு சாப்பிட்றதுக்கு வந்திருக்காரு போல இருக்குது. 12 மணிக்கு வந்து தாலி கட்டினாரு. நான் கழட்டி போட்டேன். நைட்டு 12 மணிக்கு கழட்டி போட்டேன் மேடம். தாலியில் கட்டுறதுக்கு நான் போதையில் கட்டல, நான் தெளிவாக தான் கட்டினேன். திருப்பியும் அந்த தாலி கழட்டி போட்டதுக்கு திருப்பி இன்னொரு தாலி எடுத்துகிட்டு வந்து சாமி போட்டோ முன்னாடி வச்சு கட்டினார் மேடம். அந்த ஃபோட்டோவை அக்கா என்ன பண்ணாங்க, தமிழுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லையா? அப்பா அம்மா இல்லையா? அப்பா அம்மாலாம் தனியாக இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லலையா? அவங்க கிட்ட காலை போய் சொல்லான்னு பார்க்கும்போது என் வீட்டு வாசப்படியே வராதான்ட்டாங்க. ஒரே வாரத்தை. அவன் மலேசியாவில் இருக்கவன் வந்தானா வெட்டுது புத்து தான் நடக்கும். எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. எனக்கு அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா அப்பா சொல்லிட்டாங்க. எனக்கு எதுக்கு எந்த. உங்கள் மாமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அக்கா வீட்டுக்கார் இங்கே அவங்க அம்மா வீட்டில் இருந்தார் மேடம். ரட்டை ஏறி உடஞ்சி. அப்போ நீங்கள் 2 பேரும் லேடிஸ் தனியாக இருக்கும்போது அந்த ஆள் எதுக்கு வரான் வீட்டுக்கு? அது அக்காவை தான் மேடம் கேட்கணும். நான் இல்லாத டைம்லேயே அவங்க வருவாங்க போல இருக்கு. அது எனக்கு தெரியாது மேடம். அக்காவை தான் கேட்கணும். அது ஏன் வந்தான், எதுக்கு வந்தானே. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த 2 நாளாக அங்கே தான் இருந்தாங்க மேடம். அங்கே தான் இருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. அக்கா கிட்ட நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. கொஞ்சம் கூட அவன் வர்றது, அவனை எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எதுக்கு அவன் நான் இல்லை உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சாருனா இந்த மாதிரி ஜென்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்க்காத அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட. இல்லை என் ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஃபோட்டோவை தமிழுக்கு அனுப்பின உடனே அவன் என்ன பண்ணான், ஃபேஸ்புக்கில் போட்டான். யார் ஃபோட்டோ அனுப்புனாங்க? அக்கா எங்கள் மேரேஜ் ஃபோட்டோவை தாலி கட்டுறான் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை எடுத்து தமிழுக்கு அனுப்பிச்சா. எதுக்கு? அவளை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாதான்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாங்க மேடம். அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சவொடனே அவன் ஃபேஸ்புக்கில் போட்டான், மாங்காடு அருள் கோவூர் துர்கான்ட்டு. நான் திருப்பி அந்த தாலியை எப்படி மேடம் கழட்டி போட முடியும்?
அவன் சொன்னான் கழட்டி போட்டுரு, நான் உனக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு நான் உன்னை மேரேஜ் பண்ணி இல்லை நான் வளர்ந்தாலும் செத்தாலும் இவன் கூடயே வளர்ந்துடுறேன் அப்படியே ஒரே வார்த்தை இப்படியே சொன்னேன் மேடம். நல்லா தான் போயிட்டு இருந்தது மேடம் லைஃபு. இப்போ 4 மாதம் முழுகாமல் இருக்கேன். அந்த குழந்தைக்கு நான் அப்பம் கிடையாது. ஸ்டேஷனில் போனாலும் அவங்களுக்கு சாதகமாக தான் பேசுகிறாங்க, எனக்கு சாதகமாக யாருமே பேச மாட்டேன்றாங்க மேடம். மகளிருக்கு போனால் குழந்தைய கழிச்சிட்டுன்றாங்க, இங்கே போனால் இழுத்தடிக்கிறாங்க, நாளைக்கு வா நாளைக்கு வா அப்படி. இப்போ மாசமா இருக்கியா நீ? 4 மாதம் முழுகாமல் இருக்கேன் மேடம். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனை, நான் உன் கூட வாழ மாட்டேன். 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன் மேடம். ஏற்கனவே அவர் 6 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காராம். அந்த பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் வயிற்றுல உள்ள குழந்தைங்க தான் அப்போ கிடையாது, தமிழ் தான். அப்போ ஸ்டேஷனில் வந்து சொல்கிறார் தமிழ்ன்றவள அவன் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு மேடம். முந்தானே செக்கப் 5ஆம் மாதம் ஸ்கேனுக்கு கூப்பிட்றேன் மேடம். நான் வரேன், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வந்து லைஃப்பில் இதுக்கப்புறம் என்ன டார்ச்சர் பண்ண மாட்டேன்ல, நான் வரேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ என்ன டார்ச்சர் பண்ணாத, அந்த ஏமில் தான் இருக்கேன்னு கேட்டால் சரி நான் ஒரே வர சொல்லிட்டேன், நான் வரமாட்டேன், இல்லை ஸ்டாம்ப் பேப்பரில் எது போட்டு விடுன்ற. அக்கா எங்க? உள்ளே இருக்காங்க மேடம். எல்லாமே தப்பு தப்பாக இருக்கே, நீ சொல்கிறது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. எல்லாமே உண்மை தான் மேடம். என் ஹஸ்பண்டுக்கே தெரியும் மேடம், எல்லாமே நான் லவ் பண்ணது எல்லாமே தெரிச்சுதான் மேடம் அவர் கல்யாணம் பண்ணார். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? என்ன அவர் கூட சேர்ந்து வாழல மேடம். நைட்டில் சுத்தமாக தூக்க கூட வர மாட்டேங்குது, சாப்பிட்ற கூட முடிய மாட்டேங்குது மேடம். ஹாஸ்பிட்டல் போனால் உன் குழந்தைய வீக்கா இருக்கு, நீயும் வீக்கா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எங்கே போவேன் மேடம்? நான் மாசமாக இருக்கிற டைமில் ஒரு பொண்ணு என்ன ஆசைப்படுவா, ஹஸ்பண்டு கூட இருக்கணும்னு ஆசைப்படுவா மேடம். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு நவம்பர் 20. எப்படி அது நடந்தது? யாருமா தமிழ்? எந்த ஊருன்னு எனக்கு தெரியாது மேடம். காதலிச்சாங்க. எப்படி காதலிச்சாங்க? அது அப்படி எனக்கு தெரியாது. பெட்ரோல் போடும்போது இந்த பொண்ணு அந்த பையனை பார்த்தது. உங்க வீட்டுக்கு வந்திருக்கானா அந்த பையன்? வந்து என்ன பண்ணியிருக்கான்? வந்து உங்க பொண்ணே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்ன போல. எனக்கு கொஞ்சம் கூட அந்த பையன் மேலே எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்? எனக்கு ஒரு ஆளை பார்த்தாலும் இடம் போட்டுருவேன் மேடம். நல்லவனா கெட்டவனா எனக்கு பிடிக்கணும் கொஞ்சம் கூட. சரி, தமிழ் வந்து கத்தி எடுத்து உங்களை மிரட்டினாரா? என்னோட மிரட்டிக்கிறாங்க மேடம். என்ன மிரட்டினாங்க? எல்லாரும் போட்டு தள்ளிடுவேன் நான். எதுக்கு? உங்கள் பொண்ணை கொடுக்கலண்ணா அப்படின்னு சொன்னா போல. இதுல 2 பேரும் பழகிட்டு தானே இருந்தாங்க. எதுக்கு உங்களை வந்து மிரட்டணும்? அதுக்கப்புறம் என்னாச்சுமா? செப்டம்பர் மாதம் மலேசியா போயிட்டான். போனதுக்கப்புறம் நவம்பர் 21 நான் வேலைக்கு போயிட்டு நான் 8 மணிக்கு தான் வருவேன். நான் வந்தாக்கா 10 மணிக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் குண்டத்தம்பன் கோயில் போய் தாலி கட்டிக்கான் அந்த பையன். யாரு? இந்த அழிச்செல்வன். இல்லை, இப்போ தமிழ் செல்வன் மலேசியாவுக்கு போயிட்டான். 2வது இந்த பையன். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கேப் இருந்தது? கேப் 2 மாதம் கேப்பு. உங்கள் வீட்டில் தான் இருந்தது இந்த பொண்ணு? எங்கள் வீட்டில் தான் இருந்தது மேடம். எப்படி அந்த பையன் தாலி கட்டினா? இது வந்து அவன் இது பண்ணிட்டு மிரட்டி போயிட்டான்ல தமிழ்ன்ற பையன். இது என்ன பண்ணிட்டு யாரிலையும் அதை கொட்டிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் ஹாஸ்பிட்டலில். அப்போ வந்து என் பெரிய பொண்ணு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கு, அவன் அந்த பையன் டார்ச்சர் பண்ணிக்கிறான். அந்த பையன் அருள் பண்ணி இந்த பொண்ணை வந்து நைட்டு தாலி கட்டுதான். அது எப்படி நைட்டா தாலி? நீங்களாம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? மேடம் நான் வீட்டில் இருக்கேன் மேடம், வேலைக்கு போயிட்டு மேடம். பொண்ணு கூட கொஞ்சம் தள்ளி போனோம். பொண்ணு விட்டு அந்த கட்டிடாப்பல. அது எப்படி சும்மா நைட்டு வந்து தாலி கட்டுவாரு? எனக்கு கல்யாணம் வந்து எனக்கு தெரியாது மேடம். எங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது. அப்புறம் நான் மறுநாள் காலையில் வந்து கல்யாணம் பண்ணி வந்து நிற்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில். இப்போ என்ன பிரச்சனை? பிரச்சனைனா தான் இப்போ நான் வந்து அவன் போயிட்டான். அதோட ஒரு 3 மாதம் ரெண்டுக்கு இவங்களுக்கு நான் வீடு பார்த்து வச்சேன். நானே எல்லாம் வாடகைலாம் கூட கொடுத்து சரி ஏதோ குடும்பம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், அந்த பையனை பற்றி விசாரிச்சிங்களா? நான் சொல்லிட்டு நான் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். சரி ஏதோ கல்யாணம்னு ஒன்று ஆகிப்போச்சு, அவங்க கூட தான் நீ வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு வீடு பார்த்து வச்சு எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணி வச்சேன். ஒரு 3 மாதம் பார்த்துட்டு வாடகை கூட கொடுக்காம கிளம்பிட்டான். பிப்ரவரி மாதம். 3 மாதம் எப்படி இருந்தான்? 3 மாதம் நல்லா தான் இருந்தாங்க மேடம். நல்லா தான் இருந்தான். சந்தோஷமாக வீட்டில் தான் எப்போ எங்கள் வீட்டை நல்லா போயின்னு வந்து தெருவுக்கு தெரியும் போயின்னு வந்தது எல்லாம். எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சது? பிரச்சனை வந்து பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சு மேடம். என்ன பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது? பிரச்சனைனா இந்த பொண்ணு வந்து தமிழ்ன்ற பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிக்குது. அது என்ன வேலை? தமிழுக்கு ஃபோன் பண்ண மேடம். எதனால் பண்ணனா 3 மாதம் கழித்து என்னை விட்டுட்டு ஓடிட்டார் பார்த்தீங்களா?
அந்த வர டைமில் 12 மணிலேருந்து 4 மணி வரையும் அந்த பொண்ணு கால் பண்ணிட்டு இருக்கா, அவள் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. சும்மாருமா. நான் எப்பப்பா கால் பண்ணேன்? அது கால் பண்ணேன்னு கேட்கல மேடம். தமிழ் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்காரு போல இருக்கு, அருளுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்கா போல. கதையெல்லாம் இங்கே அளக்காதே, சும்மா இங்கே வந்து உட்காந்து. மேடம் ஃபோன்லாம் பண்ணல மேடம், அவருக்கு எதுவுமே தெரியாது மேடம். இத்தனைக்கும் அது இங்கே நடக்கிற விஷயம் நான் அவர்கிட்ட வீட்டில் நடக்கிற விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் மேடம். யாருக்கும் தெரியாது. இதை பாருங்க, உங்க பொண்ணு முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு தேவையில்லாம சப்போர்ட் பண்ணி உங்க வாழ்க்கையும் கெடுத்துக்காதீங்க. நிம்மதியா சாப்பிடணும்ல வயசு காலத்துல. இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முடிச்சுக்கணும். முதல்ல ஒழுக்கமா வாழணும்ல. நல்லாதான் ஒழுக்கமா வாழலைன்னா இங்க இருந்து வருது நிம்மதியான வாழ்க்கை? கழுத்துல கத்தி வச்சு மிரட்டினா, நான் லவ் பண்ண சொன்னானா, ஒருத்தன் வந்து நைட்டு 12 மணிக்கு வந்து தாலி கட்டினானா, வாழ்க்கையை கெடுத்து வச்சுட்டு ஒழுக்கமா வாழ தெரியாம. என்ன ஒழுக்கம்? இவனை கல்யாணம் பண்ணிக்கிறது, அவனை போன்ல கூப்பிட்டு பேசுறது. மேடம் போன் பேசுறது, அந்த பொண்ணு கால் பண்ணி அவருக்கு பேசிட்டு இருக்கா மேடம். அதை சொல்றதுக்கு தான் மேடம் நான் கால் பண்ணேன். ரொம்ப அவசியம் பாரு. யாரோ எவனுக்கோ பேசிட்டு இருக்கா, உனக்கு என்ன? மேடம் என் வீட்டுக்காரர் கால் பண்ண மேடம், எங்க வீட்டுக்காரர் லவ் பண்ணிட்டு இருக்கா, அந்த பொண்ணு கால் பண்ண மேடம். அததான் மேடம் நான் தமிழ் கிட்ட சொன்னேன். எதுக்கு நீ தமிழ்கிட்ட சொல்லணும்? அத இந்த மாதிரி கால் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு என்னன்னு சொல்றது சொன்ன மேடம். எல்லாரும் போன மேடம், அந்த பொண்ணு யாரையும் மதிக்க மாட்டேன். சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கு, அத்தனையும் போய். எப்படி அவள்கிட்ட பேசுறது? மேடம் நான் சொல்றது எல்லாமே உண்மை மேடம், ஆனா நான் சொல்றது போய். ஸ்டேஷன்ல போய் கேளுங்க, அவர் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல கேளுங்க. அதனாலதான் உனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. பண்ணாங்க மேடம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்க மேடம் ஸ்டேஷனுக்கு சாட்சி சொல்றதுக்கு. அவங்க சூப்பர்வைசர்ல இருந்து எல்லாருமே நீ ஏமா அழிஞ்சிட்டு இருக்க, சொல்லதெல்லாம் உண்மைக்கு போய் உட்காரு. அவங்க சொல்லதெல்லாம் உண்மைக்கு வந்ததுன்னா உண்மையை சொல்லணும். இந்த பக்கம் உட்காருங்க. அருள் செல்வம் இல்லையா? எப்படி உங்களுக்கு இந்த பொண்ணை தெரியும்? அவங்க அக்கா பொண்ணு, அக்கா ஃப்ரெண்டு. அக்கா ஃப்ரெண்டுன்னா அக்காவை எப்படி தெரியும்? அக்கா நான் பக்கத்து ஊர் தான். நான் வேலை செய்கிற வந்து பக்கத்து வீடு, பக்கத்தில் தான் என் வீடு. நான் அடிக்கடி அந்த பக்கம் போவேன். அப்போ வந்து ஒரு இதில் ஃப்ரெண்டு. எப்படி சொல்லுங்க, விவரமா சொல்லுங்க. கோயில் திருவிழாவுக்கு சொல்ல அப்போ பார்த்து பேசுறது தான். நீங்கள் அவங்க அக்கா வீட்டில் தான் சாப்பிடுவீங்களா? ப்ரவர் டைம் போக சொல்ல, அப்போ இப்போ ஒரு கெஸ்ட்டாக போனால் சாப்பிட சொல்லுவாங்க. அவங்க வீட்டிலே தங்குவீங்களாமே? அவங்க வீட்டில் தங்குறோம். இப்போ அப்போ வந்து ட்ரிங்க்ஸ் லைட்டாக இருக்குது எனக்கு. ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சொல்ல ஒரு டைம் போவேன். இப்போது அந்த டைமில் கொஞ்சம் அப்படி இருந்துட்டேன். புரியல. அந்த வீட்டில் கொஞ்சம் போதை ஆகிட்டா கொஞ்சம் வீட்டில் இருந்துடுவேன். ஏன் இன்னொருத்தரோட வீட்டு ஃப்ரெண்டு வீட்டில் போதையானா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்களா? அதுக்கப்புறம் எப்படி இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினீங்க? அதுவும் போதையில் இருக்க சொல்ல, ஃபுல் போதையில் இருக்க சொல்ல. கல்யாணம் நைட்டு கல்யாணம் ஆகிடுச்சு, காலையில் தான் எனக்கு சொன்னாங்க. நான் ரிங்ஸில் போதையில் காலையில். அந்த வீட்டில் யாரெல்லாம் இருந்தீங்க அன்னைக்கு? இவங்க 3 பேர் தான். இவங்க அக்கா, இவங்க நான். அப்போ அக்கா வீட்டுக்காரரு? அவர் இல்லை, அவர் டியூட்டி வேலைக்கு போயிருந்தார். அவர் வேலைக்கு போகும்போது உங்களுக்கு என்ன வேலைங்க? சும்மா பேசுதான், வேற எதுவும் இல்லை. ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போய் பேச போவீங்களா 2 பொம்பளைங்க தனியாக இருக்கும்போது? தப்பான இது நான் போல. அப்படியா? தப்பான இது நான் போல. தண்ணி அடிச்சுட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு புருஷன் இல்லாதப்போ போயிட்டு பேசிட்டு வருவீங்களா? எப்படி சொல்றது? எப்படி சொல்லணும்? அடிக்கிறதெல்லாம் கூத்து. இல்லை மேடம், இவங்களே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல. இவங்களே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, இவங்களே கூப்பிடுவாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு இவங்களே கூப்பிடுவாங்க. அவங்க அக்காவே கூப்பிடுவாங்க. இல்லை அவங்க அக்கா என்ன வேலை செய்கிறாங்க? இல்லை தான். அக்கா ட்ரிங்க்ஸ் பண்ண கூப்பிட்டா நீங்கள் போய்டும். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? வீட்டில் எல்லோரும், அப்பா அம்மா எல்லோரும். என்ன செய்கிறாங்க அப்பா? அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃப், எம்டிஎஸ் பஸ் ஓட்டுறாரு. அம்மா? அம்மா வீட்டில் தான். வேறு யாரெல்லாம் இருக்காங்க கூட பிறந்தவங்க? அண்ணன் 5 பேர். நீங்கள் எத்தனாவது? நான் 4வது. இதுதான் பழக்கி விட்டாங்களா உங்கள? இதுதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? பொம்பளைங்க வீட்டில் இருக்கும்போது போயிட்டு தண்ணி அடிக்கிறது, புருஷன் இல்லாத போய் வீட்டில் போய் இருக்கிறது, நைட்டு 12 மணிக்கு தாலி கட்டுறது, இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தாங்களா உங்கள் வீட்டில்? இல்லை ஃபஸ்ட் டைம் எப்படி பழக்கம்னா ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க. அரளிக்கொட்டை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணீங்க? நான் ஒர்க் பண்ணுறேன். சரி, அக்காவை முதல்ல உங்களுக்கு தெரியும்ல? ஓரளவுக்கு லைட்டாக தெரியும். லைட்டாக தெரியும்னா நைட்டு போய் இருக்கிறது அளவுக்கு லைட்டாக தெரியும்.
தாலி எது கட்டினீங்க அவளுக்கு? தாலி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன். அதுதான் எனக்கே தெரியாமல் நானே தாலி கட்டுக்கிறேன்ட்டு இவங்க காலையில் சொன்னாங்க. தாலி எங்கேருந்து வந்தது? எல்லாமே அவளே தான் ரெடி பண்ணாங்க. கேளுங்க. யாரு? அக்காவுக்கு தான் மேடம் தெரியும். எனக்கு கூட இதில் நான் சம்மந்தமே பண்ணல. அவரை நான் என்னன்னு கூப்பிடுவேன்னு மட்டும் கேளுங்க மேடம். அண்ணான் தான் கூப்பிடுவேன், கேளுங்களேன். அண்ணான் தான் கூப்பிடுவேன் மேடம். சொல்லுங்க. அப்புறம் தாலி அவங்களே ரெடி பண்ணி அவங்களே அவங்கள ஏமாத்தினாங்க? அப்புறம் தாலி அவங்களே ரெடி பண்ணி அவங்களே அவங்கள ஏமாத்தினாங்களா? என்னை ஏமாற்றி தான் மேடம். நான் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ண டைமில் இதுமாதிரி இவங்களாம் தாலிலாம் ரெடி பண்ணி வச்சிட்டான். தாலி பண்ணி வச்சுட்டு நான் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை ஏமாற்றிட்டாங்க. அவ்வளோ. நான் வேறு பொண்ணு லவ் பண்ணியிருந்தேன். வேறு பொண்ணு லவ் பண்ண சொல்ல அது அக்காவுக்கே தெரியும். நான் வேறு பொண்ணு லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுமே தெரியும். இங்கே இவங்க வீட்டுக்கு வந்து போகிறப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னா, இப்போ இவங்க தங்கச்சிக்கு வாழ்க்கை விடுற போல் அக்கா ஏதோ பிளான் பண்ணிடுறாங்க போகுது. சரி, உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கும் அந்த பொண்ணோட அக்காவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? ஸோ ஃப்ரெண்டு தான். இல்லை, உண்மையை சொல்லுங்க. இதில் மறையுது. நீங்கள் சொன்னீங்களே தப்பு பண்ணிட்டேன்னு. இப்போ சொன்னீங்க கொஞ்சம் முன்னாடி. ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. தாலி கட்ட அதுதான் தப்பு பண்ணுறது. வேற எதுவும் சொல்லு. அந்த அக்காவுக்கும் உங்களுக்கு என்ன இது கேட்டப்போ ஆமாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். 2 பேரும் தண்ணி அடிப்போம், தப்பான உறவு இருந்ததுன்னு சொன்னீங்க. ஒரு இல்லை. ஆஹா, அப்படி சரி, இவங்க பக்கத்தில் இருப்பான், இவனும் இருப்பான். கேளுங்க. அப்போ உங்களுக்கு இந்த பொண்ணோட அக்காவோட ரிலேஷன்ஷிப் இருந்தது? அவ்வளோதான், மற்றபடி இருந்தது. அதையும் நீங்களே சொல்லிட்டீங்க. நான் அதான் சொல்றேன். தப்பான விஷயங்கள் பண்ணால் இப்படி தான் பாமையும். இப்போ அவங்க பிளான் பண்ணி உங்களை ஏமாத்திட்டாங்க சொல்கிறீங்க. ஆமாம், இது உண்மைதான். அப்போ எப்படி வாழ்க்கை நடத்தீங்க? எப்படி அவன் மாசமா இருக்கா? தப்பு பண்ணிட்டேன், வாழ்ந்துடலான்ட்டு முடிவு பண்ணேன். தனியாக வாடகை வச்சிருந்தேன். அவர் வச்சாரு உங்களை? யாரு? அக்கா காசு கொடுத்து இவங்க வச்சாங்க மேடம். அவங்க வைக்கல. இல்லை, இவர் பணம் கேட்டேன். யார்கிட்ட? அவங்க வீட்டு அக்காண்ட கேட்டேன். கடமை தான் கேட்டேன். அப்போ உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காசு இருக்கு, பொண்டாட்டியை பார்த்துக்கிறதுக்கு காசு இல்லை? அந்த டைமில் மேடம், அந்த டைமில் மழை டைமில் அப்போ அந்த டைம் சுத்தமாக எதுவும் இல்லை. அந்த டைமில் அக்கான கடை வாங்கி தனியாக தான் வாடகை வச்சுருந்தேன். மாதம் 4500 வாடகை. மற்றபடி வீட்டில் சமையல் இல்லை, ஹோட்டல் தான். அவங்க அக்காவோட வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு? பிளம்பர். எப்படி அக்கா உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க? அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு தான் மேடம். அவங்க வீட்டுக்காரர் கேட்டு தான் கொடுத்தாங்க. அதை எப்படி கொடுக்குறாங்க? எங்கேருந்து வருது அவங்களுக்கு காசு? இல்லை, செயின் ஒன்று போட்டிருந்தேன். செயின் வச்சு தான் கொடுத்தாங்க. 15000 ரூபா கொடுத்தாங்க. அது வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மாதம் கொடுக்குறது நான் அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே ஹோட்டலில் தான். இவங்க சமைக்க மாட்டாங்களா? அந்த டைம் கேஸ் எல்லாத்தையும் வாங்கி போட முடியல அந்த டைம் மட்டும். அதனால் ஹோட்டலில் எல்லாமே டெய்லியும் ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். 3 மாதம் ஒன்றா வாழ்ந்தீங்க? நான் ஒன்றா தான். நான் இல்லைன்னு சொல்ல, ஒன்றா தான். இதில் அவங்க ஃப்ரெண்டு கோவலத்துலேருந்து யாரோ ஒருத்தர் இருக்கிறான், ஆதின்னு ஒருத்தர். நான் இவ்வளோ போட்டு அடிச்சேன்னா அவன் ஃபோன் பண்ணுறான். இவங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா? நான் கேட்குறேன், இவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கல்ல, இவங்ககிட்ட தான் போய் சொல்லலாம். அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், இதுமாரி இது பண்ணுறான், டார்ச்சர் பண்ணுறான். அவன் ஃபோன் பண்ணி உன்னை வெட்டுறான், கொத்துறான், என்ன மிரட்டுறான் என்ன. அப்புறம் பாண்டி செல்லுது, இதே ஒரு பையன் நல்லா பண்ணிருந்து. அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணி நீ தான் பண்ணிட்டியாம, இது இருக்கணுமா வாங்கணுமா அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி மிரட்டுறான். இன்னொருத்தர் வடபெல்லில் ஒருத்தர் ஃபோன், ஆனந்தன் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறது. இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு வந்து இப்படி 18, 19, 20 வயசுல இருந்தால் பரவாயில்ல. 30 வயசு, 32 வயசில் அவங்க தான் ஃப்ரெண்டுன்னு இவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கேளுங்க. இதெல்லாம் நான் கேட்டால் அந்த டைம் நைட்டு 12 மணிக்கு பேக்கை தூக்கின்னு போகிறது, நான் வீட்டுட்டு போகிறேன், நான் எங்கன்னா போகிறேன், இதெல்லாம் சொல்கிறாங்க. சரி, பகலில் போ, இன்னும் உங்கள் வீட்டுக்கே போயிடு, உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன், நான் பேசிக்கிறேன். பகலில் போக மாட்டாங்க. ஏதாவது சண்டை, சின்ன சண்டை என்ன ஒன்று ஆச்சுன்னா அப்போவே நைட்டு 12 மணி 1 மணிக்கு பேக்கை தூக்கி கிளம்புறாங்க இடம். அப்படி வீட்டில் எனக்கு கண்ணாடி, ஏன்னா ஒரு கண்ணாடி இருந்தால் தூக்கி வச்சுட்டு அதை தூக்கி வாயில் போட்டு மீறாங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு மேடம். அவர் பண்ணதை சொல்லவே இல்லை. நான் பண்ண தப்பு. இப்போ நான் சொல்கிறேன், நாளைக்கு இவன் செத்துட்டானா இவன் அப்பா அம்மா என்ன கேட்பாங்களா? கேட்க மாட்டான். கேட்பாங்களா? கேட்பாங்களா? அதோட நீ கண்டோம் இருப்பா பார்க்குறேன் ஒன்று. எனக்கு ஆளுக்குது கம்முன்னு சொல்கிறேன். இதே போல் அக்கா வந்து என்னை ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க, உன்னை சும்மா விளாட்னு போட்டேன், உன்னை ஆளை வச்சு கேலி பண்ணுறேன் இப்படின்னு பேசுகிறாங்க. உங்களுக்குள்ள எப்போ பிரச்சனையாச்சு? பிரச்சனை ஆகி ஒரு 2.5 மாதம். என்ன பிரச்சனை?
பிரச்சனையே ஃபோன் தான் மேடம் பிரச்சனை. என்ன என்னை தெரியாமல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது, ஃபோன் பண்ணி பேசுறது. நான் யாராவது பேச வேணாம்னு சொல்கிறேனோ அவங்ககிட்ட தான் ஃபோன் எனக்கே தெரியாமல் பேசுகிறாங்க. ஃபோனை கேட்டால் ஃபோனை மறைச்சி வச்சுறாங்க மேடம். ஃபோனை மறைச்சி வச்சுறாங்க. ஃபோன் எத்தனைக்கு அவர் எடுத்துட்டு போனார் மேடம். 2 நாள் எடுத்துட்டு போனாரு. எதனா ஒரு மெசேஜ், எதனா ஒரு தப்பான கால், எதனா தப்பா இது வரைக்கும் யாருக்கிட்ட தமிழரசன்ட்ட ஏமா பேசினேன்? இவருக்கு அந்த பொண்ணு, இவர் லவ் பண்ற பொண்ணு 12 மணிலேருந்து 4 மணி வரையும் கால் பண்ணிட்டு இருக்கா மேடம். நான் அவளை கேட்குறேன், ஒரு குழந்தைக்கு அப்பாவை போறாரு, அவரை எதுக்கு நீ கால் பண்ணி கேட்டுட்டு இருக்க? அவ என்ன கேட்டா தெரியுமா? நீ அவங்கிட்டனா போயிட்டு புள்ளிய வாங்கிட்டு வருவா, அதுக்கு அருதா அப்பன்னு சொல்லுவியா? அவன் அந்த வார்த்தையை கேட்டதுக்கு இவர் என்ன வந்து கேட்டாரு, போட்டு சம்மாட்டி மேடம், அவ பத்தி நீ தான் அந்த வார்த்தையை என்ன சொன்னாரு மேடம். அவரு அந்த பொண்ணு நான் திட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அடி அடிச்சாரு மேடம். அந்த பொண்ணு நீ எப்படி கேட்பன்ட்டு அக்காவையும் சேர்ந்து அடிச்சாரு மேடம். வீட்டு உள்ள பூந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த செகண்டே போலீஸ் வந்தாங்க. என்னம்மா பிரச்சனை? உன் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கே உனக்கு உரிமை இல்லை, நீ எதுக்கு ஊரா பொண்டாட்டியை போய் அடிப்பன்ட்டு. அப்புறம் ஸ்டேஷனுக்கு இட்டு போட்டோம் கேட்டதுக்கு வேணாம் சார் ஃபேமிலி மேட்டர் சொல்லிட்டு நான் அமுச்சு விட்டேன். இல்லைன்னு கேளுங்க. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணதுக்கு நான் கேட்க கூடாதா மேடம்? நீ எது கேட்குறா? என்ன கேட்கறதுல தப்பே இல்லை. நீ எதுக்கு தமிழரசனை கூப்பிட்டு சொல்ற? உங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லு, உங்க அம்மா கூப்பிட்டு மேடம். சொன்னா இல்ல, யாருக்குமே மதிக்கிறது இல்ல மேடம். இவ எதுக்கு தமிழரசனை கூப்பிட்டு பேசுறா? மேடம் தமிழரசனை கூப்பிட்டு பேசலாமா? நான் பார்த்துருக்க முடியும். நான் வேலைக்கு போதல எதுக்கு பேசுறான்னு தான் நான் கேக்குறேன். மேடம் இவங்க எப்படி ஃபோன் பண்றாங்க இதெல்லாம் நான் பார்த்துருக்க முடியுமா? அது கேட்கல. பாருங்க, உங்க பொண்ணு செஞ்சது சரின்னு நினைக்கிறீங்களா? தப்பு மேடம். நான் அதுதான் நான் கேக்குறேன். நீங்க என்னமா நினைக்கிறீங்க? தப்புதான். ஏதாவது பிரச்சனைன்னா உங்கள்ட்ட சொல்லணும். சொன்னா இல்லைன்னு கேளுங்க அதை மேடம். விட்டுட்டு எதுக்கு தமிழரசனை கூப்பிடுறா? மேடம் இவன் மட்டும் நான் கரெக்டான பையனாமா? அவர் கரெக்டான பையன் நான் சொல்லல. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றேன், அவர் தப்பான பையன். அதுக்காக உங்க பொண்ணு தப்பு பண்ணிடுவாளா? அவர் தப்பான பையன் தான். அதுக்காக உங்க பொண்ணு தப்பு பண்ணிடுவாளா? யாருக்காவது ஒருத்தருக்கு ஒழுக்கம் இருக்கணும்ல, அப்பதானே நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும். அப்புறம் புருஷன் தப்பு பண்றான்னு பொண்டாட்டியும் தப்பு பண்ணிட்டா மேடம் ஒண்ணுமே கிடையாது லைஃப்ல. ஒரு நிமிஷம் மேடம் கரெக்டா சொல்றேன். என்னமா மேடம்? ஒரு வாரத்துக்கு முன்னே போயிட்டு 10 நாள் ஆயிடுச்சு. திரும்பி ஒரு வாரத்துக்கு முன்னே வந்தா போல எனக்கு என் பொண்டாட்டிக்கு 20 சவரம் போட்டு எனக்கு 5 லட்சம் கொடுத்து கார் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு இடம் எல்லாம் விற்கிறோம் மேடம். அதுக்கு தான் மேடம் சொல்லிட்டுறேன் மேடம். ரிஜிஸ்டர் பண்ணுனா. ஹலோ, இல்லை நீங்க சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க பரவாயில்ல மேடம். நான் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல, கடமா தான் கேட்டேன். இதுல நான் கடமா 20 சவரம் அதான் கேட்கலாம். 20 சவரம் கேட்கல. இன்னொன்னு மேடம், அதெல்லாம் போட்டாதான் எங்க வீட்டுல ஒண்ணு சரி 4 பேர் என்ன மதிப்பான் அப்படின்னு சொன்னாரு மேடம். அதுக்கோசமே இப்ப லேண்ட் விக்கிற மேடம். இவரு கேட்டாரு சொல்லிட்டு அதுக்கு இவரும் கேட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு விக்கிற சூழ்நிலை எதுவுமே இல்ல. இவரு கேட்டாரம்மா வாங்கி கொடுத்துருமா? நான் அப்பயாச்சும் போய் டவுரி கேக்குறீங்களா? ஆமா மேடம். இல்ல நான் வரதட்சணை அதனால கேட்கல மேடம். இத்தனை மாசமா நான் இருக்கேன். அப்ப நான் அதெல்லாம் கேட்டுக்க மாட்டேன். நான் வந்து என்ன வீட்டுல என்ன சேர்க்கல. இப்ப 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா? தனிதான். வரதட்சணை எதுக்கு கேட்டீங்க? வரதட்சணை கேட்கல மேடம். வரதட்சணை கேட்கறதுக்கு நான் அந்த அளவுக்கு பைத்தியக்காரன் இல்ல. அவங்க சொல்றாங்களே நாங்க ஒண்ணு வச்சு வாங்க இல்ல ஒன்னு கொடுக்கிறதுக்கு. நான் வந்து நான் போய் சொல்றேன். நான் வந்து எப்படி கேட்டேன்னா நான் போய் சொல்றேன். நான் வந்து வரதட்சணை கொடுங்கன்ற உங்ககிட்ட கேட்டா 5 லட்சம் கார் கடனா கொடுன்னு கேட்டேன். 20 சவரம் போடுன்னு கேட்டேன். நான் கேட்கிற டைம் காசு தெரியலனா ஒவ்வொரு லட்சமா ஏறிட்டு இருக்குமா. ஒவ்வொரு 7 லட்சத்துல இருந்து இன்னொரு லட்சம் ஏறிட்டே இருக்குமா. உங்களுக்கு எப்படிமா அவர் தெரியும்? அவங்க தம்பி வந்து என் கிளாஸ்மேட் மேடம். 5 வருஷமா தெரியும் மேடம். 5 வருஷமா தெரியும். அது சொல்லவே இல்லையா நீங்க? தம்பி அப்படியே தூரத்து சொந்தம் தம்பி, கூட போன தம்பி இல்ல. அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிப்பீங்க சொன்னாரு. அச்சோ அதெல்லாம் இல்லை மேடம். ப்ராமிஸ் அதெல்லாம் இல்லை மேடம். சரி, உங்க வீட்டுக்காரர் இல்லாதப்ப இவர் எதுக்கு உங்க வீட்டுல வந்து இருக்காரு? இல்லை இவ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருந்தா மேடம். அப்போ வந்து அவங்க எங்கள் வீட்டுக்கு போக வருவாங்க. எப்பவுமே வந்துட்டு போவாங்க. எப்பவுமே இவ இருக்கும் போது வந்து ஹாஸ்பிட்டலில் மழை பெய்யும் போது சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க. நான் இவ இருக்கும் போது சாப்பாடு கொடுத்து விடுவேன். எல்லாம் வந்து போவாங்க. அப்போ பழக்கமாயிடுச்சு மேடம். அப்புறமேட்டு இவ ஹாஸ்பிட்டலில் பாய்சன் சாப்பிட்டு இருந்தால மேடம். அப்போ வந்து அது மாதிரி நான் அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன் 2-3 தடவை கேட்டா போல. நான் அப்போ வந்து சொன்னேன் இது மாதிரி வேணாம், நீ ஏற்கனவே லவ் பண்ணுறப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் மேடம். அது ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மேடம். எப்படி தாலி கட்டினீங்க? நைட்டு 12 மணிக்கு வந்தா போல மேடம். அவன் நான் ஒரு பீர் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தாலி கட்டணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாலி கட்டணும் போல இருக்கா? வந்து போய் சொல்லறதுக்கு ஒரு லிமிட் இல்லை மேடம். ப்ராமிஸ் கட்டிட்டா போல மேடம். நைட்டு 12 மணிக்கு. அது எப்படி கட்டுவீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பார்த்துதான் மேடம் வேணான்னு சொல்லிட்டு இவ கழட்டிட்டா மேடம். எங்க இருந்து தாலி வந்தது? தாலி வந்து வீட்டுல இந்த கயிறு இருக்கும் பாத்தீங்க மேடம். என்கிட்ட நிறைய இருந்தது மேடம். அந்த பூஜை ரூம்ல எப்பவுமே நான் நிறைய வச்சுட்டு இருப்பேன் மேடம். அப்போ வந்து கேட்டு இவ கழட்டிட்டா. கட்டினோன்னு கழட்டிட்டா. எப்படி கட்டினாங்க?
அவ கொடுங்க தாலி கயிறு கொடுங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவளை வெளியே அனுப்ப வேண்டியது தானே? இல்ல கதவை லாக் மேடம் மழை பண்ணி மேடம் செம மழை மேடம். சரி ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணாரா? இல்லன்னா அவரை வெளியே ஒரே ஒரு ரூம் மேடம், அந்த எங்க காம்பவுண்ட்ல யாருமே அக்கம் பக்கத்துல கூப்பிட்டுட்டு இவரை வெளியே போக சொல்ல வேண்டியது. அவ்வளவு மழையில அவ்வளவு நைட்ல எதுக்கு அவர் உள்ள விட்டீங்க? தண்ணி அடிச்சால இவ கூட இருந்தா மேடம். எங்க வீட்லயும் மழை மேடம், அவங்க வீட்லயும் தண்ணி ரொம்ப இருக்கு. ஆனா மேடம் தாலி கட்டாங்க மேடம், பண்ணிட்டேன் மேடம், வாழ்ந்துட்டாங்க மேடம், நான் ஒத்துக்கிறேன் மேடம். தாலி எப்படி கட்டினாங்க? அதுதான் பிரச்சனை. என் கையிலே எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க மேடம், எடுத்து கொடுத்தேன் மேடம். அதை எப்படி எடுத்து கொடுப்பீங்க? கட்டிக்கிறேன். நைட்டு 12 மணிக்கு அப்படி என்ன ஒரு அர்ஜென்சி? அவசியம். அப்படி என்ன ஒரு அம்மா அப்பாவுக்கு அந்த உண்மையை சொல்லாம நான் பேச மாட்டேன். அதுதான் மேட்ரு. அந்த உண்மையை சொல்லு அருணா, நீங்க உண்மையை பேசினா நான் இதை பேசி சரி பண்ண முடியும். ப்ராமிஸா நான் தான் நீங்க சொல்ற மாதிரி ஏமாத்தி, நீங்க சொல்ற மாதிரி கட்டாயப்படுத்தி கல்யாணம் எல்லாம் பண்ணல. அவரு தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள விடுறதே தப்பு. சின்ன பொண்ணு இருக்கா வீட்டுல, நீங்க உங்க புருஷன் இல்லாம தனியா இருக்கீங்க, அவர் உள்ள விட்டுருக்க கூடாது. அப்படி உள்ள விட்டுருந்தா கூட தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறது வரை நீங்க என்ன பண்ணி தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறது வரை நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மேடம் சண்டை போட்டேன் மேடம், சண்டை போட்டு நீங்க தாலி எடுத்து கையில ஏன் கொடுத்தீங்க? சண்டை போடுற மிரட்டுறான் மேடம். என்ன மிரட்டுவாங்க? ஒன்னும் மிரட்ட மாட்டாங்க. அதுக்குன்னு தாலி எல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் கதை. உண்மை என்னது சொல்லுங்க, நான் பேசுறேன். மேடம் இதான் உண்மை மேடம். இல்ல மேடம் இல்ல இல்ல, உங்களுக்கு என்ன அப்படி ஒரு கட்டாயம்? நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா மேடம், நான் பண்ண ஒத்துக்கிறேன் மேடம். அப்ப எதுக்கு போய் சொன்னீங்க? ரீசன் சொல்கிறேன் மேடம். அவன் மலேசியாவில் இருக்கான்ல மேடம், அவன் வந்து இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் மேடம். இவன் டார்ச்சர் பண்ணதுனால இவனுக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சு தெரியும், அவன் லவ் பண்ணது எல்லாமே இவனுக்கு தெரியும். மலேசியாவில் இருக்கான் டார்ச்சர் பண்ணதுனால இவன் வந்து நான் இதனால இன்னொரு தடவை நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இவனே வந்து 2-3 தடவை என்கிட்ட கேட்டான் மேடம். சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வச்சிருந்தா போதும் அப்படின்னு சொன்னேன் மேடம். இதான் மேடம் ரீசன். அப்ப எதுக்கு போய் சொன்னீங்க கட்டாய பத்தி கல்யாணம் பண்ணாங்க? கட்டாய ஆனால் அவன் வந்து கேட்டது உண்மை மேடம், வீட்டில் வந்து கேட்டது உண்மை மேடம், ப்ராமிஸா. இதான் மேடம் ரீசன். நைட்டு 12 மணிக்கு தாலியை கொடுத்து கட்ட சொன்னதுக்கு காரணம் அப்பா அம்மாட்ட சொல்லி பண்ணி வைக்க வேண்டியதானே? தான் மேடம் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒத்துக்கிறேன் மேடம். எல்லாருமே அவங்க வீட்ல இருந்து வந்து எல்லாருமே வந்து பார்த்தாங்க மேடம். என்ன பார்த்தாங்க? வந்து கட்டினது கொண்டது எல்லாமே பார்த்தாங்க. பெரிய பஞ்சாயத்து ஆகலையா? பஞ்சாயத்துனா அவங்க வீட்டில் தான் இஷ்யூ ஆச்சு. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாட்ட எதுவுமே சொல்ல முடியல, அவங்க வீட்டில் எதுவும் பேச முடியல. முதல்ல ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு இவங்க வந்து சொன்னாங்க எனக்கு இது மாதிரி தனி வீடு பார்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தாலி சரடு வச்சு 25,000 வச்சு தனியாக வீடு வச்சு கொடுத்துட்டேன் மேடம். கொடுத்து 3 மாதம் நல்லா தான் மேடம் இருந்தாங்க. அதுக்குள்ளே இவங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது எனக்கு தெரியல மேடம். அதுலேருந்து சண்டை தான் மேடம். இப்போ உங்களுக்கு பசங்க இருக்கா? இல்லை மேடம், 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பேபி இல்லை மேடம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த குழந்தைங்க அப்பா நான் இல்லைன்னு அவன் வாயில சொன்னான். நீங்க கேளுங்க, இல்ல மட்டும் சொல்ல ஸ்டேஷன்ல வந்து சொல்றது மேடம், நீ தமிழை வச்சிருக்கியா, அந்த குழந்தைக்கு தமிழ் தான் அப்பான்னு சொல்றாரு. நான் இத்தனைக்கு எல்லா உண்மையும் சொன்ன அவர்கிட்ட, ஆரம்பத்துல இருந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவர்கிட்ட. சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், நான் போய் சொல்லிடுறேன் மேடம் சொன்னா உண்மையை சொல்லிட்டு மேடம். பொண்ணு எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுச்சு. இல்லாத ஒண்ணு நீ தமிழை வச்சிருக்க, 2 மாசம் விட்டுட்டு போனார்ல மேடம், அந்த வீட்டுல தனியா தான் மேடம் இருந்தான். நான் எல்லா டைம்ல ஏமா வந்தான்னு கேட்டாரு மேடம். அவன் கீழே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க மேடம், இத்தனைக்கும் அவங்களும் வெளியே கேட்டு போட்டுருவாங்க, உள்ள கேட்டு போட்டுருவோம். பெட்ரூம் கதவுல இருந்து ஹால் கதவுல இருந்து பூட்டிட்டு மூலையில் உட்காந்துட்டு மேடம். தூக்கம் கூட வராது. இவரை தேடிட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் மேடம். நைட் டைம்ல அங்க இருப்பாரா இல்லையான்னு பாக்குறதுக்கோசம் அங்கதான் பார்த்துட்டு இருப்பாரு. நான் எல்லா டைம்ல உனக்கு எவன் வந்து குழந்தைய கொடுத்தானே அப்படிலாம் கேட்டாரு மேடம். இல்லாத ஒன்று இருக்குன்னு சொன்னேன், எனக்கு போகுது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்டேஷன்ல இதை கூட சொன்னேன். ஆமா சார் நான் அந்த மாதிரி சொன்னேன் சார் அப்படின்னு. ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீ என்ன பண்ணிட்ட, ஒன்றுமே பண்ணல அப்படின்றாங்க. நீங்கள் அவங்க கூட வாழ போகிறீங்களா இல்லையா? வாழ மேடம். நீ என்னம்மா சொல்கிற? நான் வாழணும் மேடம். குழந்தை இருக்கு மேடம், 5 மாதம் குழந்தை. வேண்டாம் சொல்கிறாரு மேடம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணல. ஏன்னா இது அவங்க ஏரியா, அவங்க எல்லாம் அது ஒரு லோக்கல் வேலைக்கு ஆகல. நான் கமிஷனர் போலீஸ் போகிறேன். அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்களாம், அவன் அந்த பொண்ணு கூட போய் நீ வாழ்ந்தனா உனக்கு சொத்து கிடையாது, காசு கிடையாது, எதுவுமே கிடையாது சொன்னாங்களா மேடம். ஹாஸ்பிட்டலில் நீ செக்அப் போகிறது, நான் வரேன், லாஸ்ட்டாக வரேன், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால அடி கூட பேப்பர்ல கூட. கொஞ்சம் அமைதியா இருங்க. கல்யாணம் நீங்க தாலி கட்டிட்டீங்க, 3 மாசம் இந்த பொண்ணோட வாழ்ந்துட்டீங்க, அப்படியெல்லாம் கயத்தி விட்டுட்டு போக முடியாது. புரியுறதுங்களா? எதுக்கு நீங்க அவங்கள்ட்ட காசு கேட்டீங்க? காசு கடமை தான் கேட்டேன். எதுக்கு கடன் வாங்குறதுன்னு உங்க அம்மாட்ட வாங்க. வீட்டில் தரமாட்டாங்க தான் இவங்க கிட்ட கேட்டேன் மேடம். ஏன் இவங்க எதுக்கு தரணும்? உங்க வீட்லயே தரல? இல்லை மேடம், உங்க வீட்லயே தரலன்னா இவங்க எப்படி தருவாங்க? நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் மேடம். உங்க வீட்ல ஏன் தரல? அப்போ உங்க வீட்ல இந்த பொண்ணை ஏத்துக்கலையா? வீட்டில் ஏற்றுக்கலாம் கொஞ்சம் இப்போ எப்படி சொல்றது, வீட்டு நான் போய்விட்டேன் மேடம். வீட்டில் பயப்படுறதுனால தான் 12 மணிக்கு தாலி கட்டினீங்க. அது நான் வந்து நானா விருப்பப்பட்டு சரி, நீ உங்க வீட்ல அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? இல்லை மேடம்.
அப்புறம் எப்படி ஒரு ஒரு 2 மாசம் சாப்பாடு வந்தது? ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா தான் போயிருந்தது. நல்லா தான் நல்லா தான் போயிருந்தது. இதில் பிரச்சனையே இந்த ஃபோன், அவனை வச்சு பேசுறது, இதனால தான் சண்டையே பெருசாக வந்தது. நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தீங்களா? நான் லவ் பண்ணிருந்தேன் மேடம். அந்த பொண்ணோட இன்னும் டச்ல இருக்கீங்களா? இல்லை இப்போ இல்லை. அவ இப்போ எந்த பொண்ணா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பொண்ணை கயத்தி விட பாக்குறீங்க. ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு தெரிஞ்ச அவ வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பா, 2வது தடவை என்ன கல்யாணம் பண்ணிப்பா. பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா மேடம்? அது எப்படி பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க மேடம் நான் அந்த பொண்ணுகிட்ட பேசணும் மேடம். நான் சொல்கிறது, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்க, அதுக்கு நடுவில் வந்து எவன் புள்ள குத்துட்டு போனால் எனக்கு என்ன தெரியும், நீங்கள் நாடி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா மேடம். அவளை நான் ஒரு வாரத்தை அசிங்கமா திட்டுட்டேன், சத்தியமா நான் திட்டேன். அதுக்காக இந்த பையன் வந்து என்ன அடிச்சா மேடம்? அந்த வார்த்தையை அப்படி என்கிட்ட சொல்றாரு மேடம். பட்டுன்னு வந்து அடிச்சிட்டு போயிட்டா மேடம். 1 மந்த் கன்சீவ் அபார்ஷன் மேடம். முந்தானத்து ஹாஸ்பிட்டல் போறேன் மேடம். ஹாஸ்பிட்டல் ஒரு தாத்தா கூப்பிட்டு, மா 2 பொண்ணுங்க அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருந்ததுமா, இவனும் அட்ரஸ் கொடுக்குறான், அந்த பொண்ணு அட்ரஸ் கொடுக்குறான். அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான். ஆமாம் மேடம், நான் தப்பு பண்ணி ஒத்துக்கிறேன் மேடம். உங்க புருஷன் இது திட்ட மாட்டாரா உங்களை? கேட்டாரு மேடம், எங்க மாமா சத்தியமா கேட்டாரு மேடம், அந்த பொண்ணு உன்னை கல்யாணம்னு கேட்டுதா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து அது விதியை தொலைச்சிட்டு அவன் பண்றதா டார்ச்சரா இருக்கு. நான் இப்போ கல்யாணம் பண்ணி நிம்மதியா இல்லாம இருக்கேன் மேடம். நான் அந்த அளவுக்கு டார்ச்சர் காப்பாத்தணுங்கிறதுக்காக பண்ணி வச்சிங்களா? இவ மாட்டினா சரியா? இதுதான் பிரச்சனை. கட்டிட்டீங்களா தாலி? நான் கட்டிட்டேன், இல்லைன்னு சொல்ல. இதுல எப்படி என் மறுப்புல பெரிய மறுப்புல தங்கம் மேடம் இருட தெரியாது. அவன் வந்து இந்த பிடிக்கல, இந்த கல்யாணமே அவனுக்கு பிடிக்கல, எங்க வீட்டுக்கு வரதே இல்லை. இதை போட்டு அடிச்சாரு. எதுக்கு? அது உனக்கு கல்யாணம் கேட்டுச்சா? ஏன் நாங்களாம் இல்லையா பண்ணிக்க வைக்க மாட்டோமா? அதெல்லாம் செத்தா விட்டுருமா? ஹாஸ்பிட்டல் வந்து மழை டைம்ல வந்து பார்த்தாரு மேடம், அது உனக்கு கல்யாணம் கேட்டுச்சாரு. அவர் அதுக்கெல்லாம் அடிச்சிருக்க மாட்டாரு. பேசுறான் மேடம், போன்ல பேசுறான். இந்த பொண்ணு போன்ல பேசினாதான் பிரச்சனை உங்களுக்கு. ரொம்ப லாஸ்டா போன் பண்ண மேடம், இந்த மாசத்துல ஒரு 20 நாள் முன்னாடி பேசினா போல. என்கிட்ட பேசிட்டு நீங்க 2 பேர் பிரிஞ்சிட்டீங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஒரு 2 பேர் சேர்த்து இதுதான் இவளுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுறாங்க. பேசினே சொல்ல லாஸ்ட்டாக நான் சொன்னாங்க தமிழ் நீ எனக்கு கல்யாணம் நான் உன்னை வச்சுப்பேன் யாதிரே சொல்றா சார். அவங்கள போய் மேடம் இந்த பையன் போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழோட எந்த கனெக்ஷனும் உங்களுக்கு இருக்கக்கூடாது மேடம். விட்டுட்டேன் மேடம். எப்போ கன்சீவ் ஆயிட்டேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு நல்லா வான் பண்ண மேடம். இவ தப்பு பண்றது இல்ல மேடம். அதுக்கப்புறம் நடுவுல அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கு பண்ணா. இந்த மாதிரி ஃபோன்ல கால் பேசுறது 2 பேருக்குமே இவர் வந்து என்கிட்ட சொன்னார் மேடம், இந்த மாதிரி பேசுறா, இது மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிக்க சொல்லு. ஏன்னா இவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுனால இவன் வந்து தமிழ் எனக்கு ஃபோன் பண்ணா போல, அருள் வீட்டுக்கு வரா போலே இல்லையான்னு. இல்ல அருள் இல்ல தமிழ் வரதில்ல. அவன் ஃபோன் பேசின அப்புறம் தான் மேடம் வீட்டுக்கே வந்தார் இவரு. அவர் திட்டின அப்புறம் தான் வீட்டுக்கே வந்தார் இவரு. தமிழ் விட்டுட்டு ஓடிட்டாருன்னு இவங்க அருளி வர குடிச்சாங்களாம். அதுக்கப்புறம் தமிழ் சேவியர் ஆயிட்டாரு. அவர் எங்க 2 பேரும் சேர்த்து இது அவர் ஃபோன் பண்றாரு எனக்கு. எவ்வளோ எனக்கு ஏன் ஃபோன் பண்ணான்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமா பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? மேடம் ப்ளீஸ் மேடம், 1 நிமிஷம் எனக்கு என்னைக்காவது அடங்க மாட்டாங்க மேடம். ஹாஸ்பிட்டல்ல என்ன நீங்க முதல்ல உங்க பொண்ணுங்களை அடக்கி வளர்த்துருக்கணும். இங்க கேளு, இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. தம்பி இதை பாருங்க, திருமணங்கிறது சும்மா விளையாட்டு கிடையாது. தாலி கட்டுறது அப்புறம் விட்டுட்டு ஓடுறது. உங்க குழந்தை இவ்வளவு வயசுல இருக்கு. விட்டுட்டு எங்க ஊரை விட்டு ஓடல மேடம், பக்கத்துல அவங்க வீட்டுல பாருங்க. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாம் பேசி தீர்த்துக்க வேண்டியது. நல்லபடியா தாலி கட்டினீங்க, 3 மாசம் நல்லா வாழ்ந்திருக்கீங்க. நீங்க நல்லபடியா வாழணும், அதுதான் முக்கியம். அது முடியாது மேடம். தம்பி அந்த பொண்ணை விட்டுட்டு போக முடியாது. அது அந்த ஒரு நினைப்பே உங்களுக்கு வேண்டாம். அது ஒரு ஆப்ஷனே கிடையாது. இத பாருங்க அருள், சொல்லுங்க. அவளோட வாழறதுக்கு என்ன பண்ணணும், அவளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், அவள் என்ன திருந்தணும், அதைத்தான் பற்றி இப்போ நம்ம பேசுவோமே தவிர அந்த பொண்ணை விட்டுட்டு போகிறது ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. நோ ஆப்ஷன். அவங்கள சேர்ந்து நான் சேர்த்துறேன் மேடம், பரவாயில்ல. இதை பாருங்க, நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சட்டப்படி உங்களை எப்படி லாக் பண்ணணும், எப்படி என்னெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணமோ எல்லாமே நாங்கள் அவங்க கூட இருந்து செய்வோம். மேடம் கிளம்புங்க. ஹலோ, இப்போ என்ன பண்ண மேடம் அது சொல்லுங்க. நீங்கள் அந்த பொண்ணோட வாழணும். அது வாழ முடியும் மேடம், வேற எதனா சொல்லுங்க. எனக்கு பிடிக்கல. ஒரு காரணம் அப்படியெல்லாம் பிடிக்கல சொல்ல முடியாது. நீங்க தான் தாலி கட்டி இருக்கீங்க. தாலி என்ன அவங்க கூட தாலி கட்டவங்க எல்லாம் பிடிக்கலன்னு சொல்லி விட்டுட்டு போனா இது நான் சொல்றது கேளுங்க மேடம். தாலி கட்டி அந்த பொண்ணுக்கு குழந்தை கொடுத்துருக்கீங்க, அதை அப்படி கைது விட்டுட்டு போவீங்க? குழந்தை ஆயில கொடுத்து நான் வளர்த்துறேன். மேடம் என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்றேன். அவ கூட வாங்க மட்டும் அதை மட்டும் சொல்லாதீங்க. நான் அவங்க அம்மா அப்பா தான் மேடம் வேற ஏதாவது சொல்றீங்களா? என்ன ஜெயிலில் தூக்கி போட போறீங்களா? நான் அது சந்தோஷமா அங்கே வந்துட்டு போயிடுறேன். ஏன் அவ்வளோ கோவம் உங்களுக்கு? அவள் எனக்கு பிடிக்கல. என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாலாம், எவ்வளோ அவளே தெரியும். 2 பேரும் வந்து அசிங்கப்படுத்தினாங்க. என்ன அசிங்கப்படுத்தாங்க? என்ன ஹாஸ்பிட்டல் வந்து அசிங்கப்படுத்து, என்ன வீட்டான போலீஸ் கிட்ட வந்தது,
எவ்வளோ இதெல்லாம் எங்கள் குடும்பம் நீ வரலன்னா அப்போ நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கௌரவமான கொடுப்பாங்க. குடும்பம். கௌரவமான குடும்பமானதுனால 12 மணிக்கு தாலி பண்ணனால கட்டினீங்க. தான் இப்போ என் பேரே இப்போ கெட்டு போயிடுது. கௌரவமான குடும்பமானதுனால 12 மணிக்கு தாலி கட்டினீங்க. என்ன பண்ணுறது? என் தலை எழுத்து இல்லை இப்போ தான் உங்க தலையில எழுத்து இல்ல. இது நான் விருப்பப்பட்டு நான் கல்யாணம் பண்ணல மேடம். இப்போ நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணா நீங்க எல்லாருக்கும் சொல்றது இதுதான் நான் கேட்கறேன். சொல்றாரு. விருப்பப்பட்டு நான் கல்யாணம் அவரு பண்ணல, கல்யாணம் விருப்பப்படல, நீ தாலி கட்டலன்னு சரி, நான் தெரியல. போதில உள்ள வந்தேன்னு நீ சொல்றீங்களா? தாலி கட்டல, அப்படி நீ எதுக்கு 3 மாசம் வாழ்ந்து எனக்கு எதுக்கு ஒரு குழந்தைய கொடுத்த? ஓடி இருக்க வேண்டியதானே மேடம்? கரெக்டான கேள்வி கேளுங்க. எல்லார்கிட்டயும் ஸ்டேஷன்ல இருந்து விருப்பம் இல்லாம நான் தாலி கேள்வி. கட்டினேன், விருப்பம் இல்லாம தாலி கட்டினேன், விருப்பமே இல்லாம 3 மாசம் இருந்து நீ எதுக்கு எனக்கு குழந்தைய கொடுத்த? கரெக்ட். அப்படியே ஓடி இருக்க வேண்டியதானே? அப்போ நீ ஆசை 60 நாள் போக 30 நாள் அதுக்கு தான் நீ சொகத்துக்காக தான் நீ வந்து இருந்திருக்க. அதுக்கு வேற எங்க போக வேண்டியதானே? நானா கிடைச்சேன், நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அண்ணன் தான் கூப்பிடுவேன் மேடம், கேளுங்க மேடம், அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவருக்கே தெரியும் மேடம். நான் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லைன்னா சொல்லவே இல்லை அப்ப மேடம். இதோட இது என்னது? அந்நிய புருஷனா அண்ணான்னு கூட கூப்பிடக்கூடாது. வேலை செய்யறவங்க கிட்ட ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க என்னன்னு, நான் அவளை அனுபவிக்கணும்னு நினைச்சேன், அனுபவிச்சிட்டேன், அவள்கிட்ட விட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. கிட்ட ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க என்னன்னு, நான் அவளை அனுபவிக்கணும்னு நினைச்சேன், அனுபவிச்சிட்டேன், அவள்கிட்ட விட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு மேடம். அவங்க எனக்கு நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர அவங்க எனக்கு சொல்றாங்க மேடம் இந்த வார்த்தையை. அவங்க எவ்வளவு நாள் வேணாம்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் வேணாம்னு வந்து இப்ப எப்படி சார்? வார்த்தையே வரல மேடம். என் தங்கச்சி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட வேணும் தான் மேடம் சொன்னாரு. இவர் தான் மேடம் அங்க வந்து மேடம் ஸ்டேஷன்ல கூட சொன்னாரு, இது யாருன்னு கேட்டாங்க, என் ஒய்ஃப் தான். நீ வாழணும்னு நினைக்கிறேன், வாழக்கூடாது, வாழணும் தான் ஆசைப்படுறேன் சார், அவ வாழ மாட்டேன்றா அப்படி. ஸ்டேஷன் உள்ள வாழ்றேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் தான். எங்க அம்மா அப்பா உன் கூட சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு சொத்து தர மாட்டாங்க, காசு தர மாட்டாங்க, என்ன வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க. 17 கோடிக்கு சொந்தக்காரன் வந்து வெளியே வந்து சொல்லிக்கிறாங்க மேடம், 17 கோடிக்கு சொந்தக்காரங்க. இப்போ தம்பி நீங்க வாழ முடியாதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா ஜட்ஜிட்ட வந்து நீங்க வாழ முடியாது சொல்ல முடியாது. அதையும் மீறி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க, லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் நீங்க வெளியே தப்பிச்சு வர முடியாது. நான் வந்து இப்போ நான் ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு வெளியில வர முடியாது. அப்படி நான் இந்த ஊரை விட்டு போனோம், வேற பொண்ணை கல்யாணம் பண்ணணும், வேற பொண்ணை கூட வாழணும், அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. இப்போ நான் பண்ண போறேன், குழந்தைக்கு நான் பண்றேன். உங்க குழந்தை தானே, நீங்க என்னதான் அறுத்து விட்டுட்டு போனாலும் உங்க குழந்தை தானே. உங்க ரத்த இன்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்க மனசு உறுத்தும்ல, நம்ம இப்படி கோழைத்தனம் பண்ணிட்டோமேன்னு இருக்கட்டும் மேடம், இருக்கும்ல. ஒன் பண்ண சொல்லுங்க, குழந்தைய எனக்கு கொடுத்துருங்க. சரி, அப்ப அந்த குழந்தைய பாதி பாதியா எடுத்துக்கிறீங்களா? நீங்க பாதி வளர்க்குறீங்களா? பாதி நான் சொல்லல. இது அப்புறம் என்னங்க, உங்க 2 பேருக்குமா பிறக்கிறது குழந்தை தானே? உங்க குழந்தை மட்டும் இல்லையே, அவளுக்கும் குழந்தை தானே. அது அங்க இருந்து அது பிறக்கவே இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த பாடுபடுறது பாருங்க. நீங்க எல்லாம் பண்ணுற தப்புக்கு ஒரு தப்பும் பண்ணாத அந்த பிஞ்சு கஷ்டப்படுறது. வயிற்றுக்குள்ள உட்காந்து அது கேட்டுட்டு தானே இருக்கும் அப்பா அம்மா என்ன பேசிக்கிறாங்கன்னு. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டு நல்லா வாழணும். உங்களால அவளை அடக்க முடியலன்னா, அவளை கரெக்டா ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வர முடியலன்னா அதுக்கு உங்க வீக்னஸ். கொண்டாடி ஒழுக்கமா வாழன்னு நீங்க சொல்லணும். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தா பெத்தவங்கள்ட்ட உட்காந்து வச்சு பேசணும். அதை விட்டுட்டு ஓடுறது இல்ல. நான் அடிச்சேன் பாத்தா இப்ப நீங்க செய்றீங்க பாருங்க, இதுதான் கோழைத்தனம். செஞ்ச தப்புக்கு பொறுப்பேத்துக்கணும். ஏதோ நான் எந்த தப்பும் பண்ணல, எல்லா தப்பும் அந்த பொண்ணு மேல தான் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல, மற்றவங்களுக்காக பயப்பட வேண்டாம், நமக்காக பயப்படணும். நமக்கு தன்மானம் இருக்கணும். நம்ம சமுதாயத்துல வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கு. அதை நம்ம நல்லா பண்ணினாலே போதும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஃபெய்த் இருக்கணும், நம்பிக்கைங்கிறது இருக்கணும். என்ன பண்ணுன்றீங்க? நான் சொன்னா கேட்பீங்களா? உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நல்லது சொன்னா கேட்பீங்களா? சொல்லுங்க. உங்களை விட வயசுல பெரியவா, எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. நீங்க செய்யறது தப்ப எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. சொல்லுங்க. நீங்க ஒரு நல்ல பையங்கிறதுக்காக தான்ங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இல்லைன்னா நீங்க அன்னைக்கே விட்டுட்டு போயிருப்பீங்க. அன்னைக்கு விட்டுட்டு போல, அன்னைக்கு விட்டுட்டு போல. நீங்க 3 மாசம் கொடுத்தன நடத்தினீங்க இல்லையா? தட் மீன்ஸ் உங்களை நல்லா தான் வளர்த்துருக்காங்க. உங்க அப்பா அம்மா உங்களை நல்லது தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. அதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு என்ன கோவம், அவங்க தப்பா பேசினதுல கோவம். வாயில வந்து கெட்ட வார்த்தைங்க பேசினாங்க, அது அவங்க தப்பு, அவங்க செஞ்ச பெரிய தப்பு. அதனால உங்களுக்கு இவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கீங்க. நான் கரெக்டா? நான் என்ன சொல்றேன், விட்டுடுங்க. ஏன்னா உங்க சைட்லேருந்து தப்பு நடந்திருக்கு. அதனால இன்னுமே லாஸ்ட் சான்ஸ், இன்னுமே அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணி அனுப்புறேன் நான் அந்த பொண்ணை. இது வரைக்கும் இந்த 3 மாசத்துல நடந்த தப்பான விஷயங்களை மனசுலேருந்து தூக்கி போட்டுடுங்க.
ஒரு ட்ரை, அந்த குழந்தைக்காக, அந்த உயிருக்காக. நாளைக்கு உங்கள் பெற்றவங்களையும் யாரும் எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது. இந்த பையன் இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டான், குழந்தைய கொடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாது. இந்த பாரு தம்பி, நம்மெல்லாம் இப்பெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கும், நாளைக்கு யார் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் எது தெரியுமா நமக்கு எப்பவும் கூட இருக்கும், நம்ம எந்த தப்பும் பண்ணல, நம்ம கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கோம். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் நம்மளை எப்பவுமே காக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அது அறிவு கட்டத்தனமாக ஏதோ பண்ணிட்டா. சின்ன பொண்ணு அவ, இப்போ உன் குழந்தைய வந்துட்டு இருக்கா. அதுக்கு பாரு, அந்த குழந்தைக்காக பாருப்பா. வாரம் ஒரு டைம் போனோம், உடனே தான் முடிவு பண்ணுற அளவுக்கு. பரவாயில்ல, நீ டைம் எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம், டைம் எடுத்துக்கோ. பட் இந்த டைம் எடுத்துக்கிறது அவரை சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. நீங்கள் புரியுதா? சும்மா ஃபோன் பண்ணுறது, நோண்டிட்டு இருக்கிறது, ஃபோன் பண்றது கிடையாது. இல்ல அங்க தமிழை கூப்பிட்டு சொல்றது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது, யார்கிட்டயும் சொல்றது இல்ல மேடம். நீங்களும் தான். என்ன சரிங்க, எந்த disturb நீங்க ஆகும் அவங்க லைஃப்ல இன்டர்ஃபியரே பண்ணக்கூடாது. நீங்க உங்க புருஷனை பாருங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க, ஒழுக்கமா இருங்க. நீங்க கிளம்புங்க. இது பாருமா, இப்போ நீ உங்க அம்மா வீட்டில் இருக்கல, இப்போ நீ வேற எதையும் நினைச்சு பார்க்காதே. நீ ப்ரெக்னெண்டா இருக்க, நீ நிம்மதியா இருக்கணும். நீ இப்போ நிம்மதியா இருந்தாதான் உன் குழந்தை நல்லா வளரும். புரியுதா? நிச்சயமா அந்த பையன் உங்ககிட்ட திரும்பி வருவான். அப்படி விட்டுட்டு போகிறது பையனாக இருந்தால் அன்னைக்கே ஒன்று விட்டுட்டு போயிடும். சும்மா நோண்டிட்டு இருந்தேன்னா அவருக்கு வெறுத்து போயிடும். நம்பிக்கைவே, நிச்சயமாக அவர் வருவான்னு நம்பிக்கை, அந்த பையனாகவே வருவார். ஓகே, சரியா தம்பி? சரி, கூட்டிகிட்டு போங்கம்மா. தம்பி கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாரு. கொஞ்சம் 10 நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் போய் வீட்டுக்கு கூட்டி. ஓகே, சரி. 10 நாள் நான் முடிவு பண்ணுறேன். முடிவு இல்லை, நீங்கள் நல்ல முடிவாக எடுங்க. ஓகே, வாழணும், அதுதான் வேணும். நல்லா வாழணும் நீங்கள். ஓகே, இப்போ வேணுன்றவங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, நான் பக்கத்து ஊர் தான். ஏன் வீட்டில் தேடி சரி தம்பி, அதெல்லாம் விடுங்க. இல்லை, நான் ஒரு ஃபார்மாலிட்டி ஒன்று சொல்கிறேன். அந்த ஃபார்மாலிட்டிக்கு சொல்லி தான் மாட்டிக்கிறேன். நீ டேஷனை போட்டு வீட்டில் பெரியவங்க பெரியவங்கள்ட்ட கேட்டால் நீங்கள் எல்லாம் செஞ்சீங்க. இல்லை, இவ்வளோ பிரச்சனை ஆகுது. இல்லை, இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கு காரணம் போதை. போதையா? சரி, நல்லபடியாக வாழுங்க. சரியா? சரி, ஒழுக்கமாக வாழுங்க. தண்ணி அடிச்சுட்டு மற்றவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் ஏறி போகாதீங்க. சரியா? தப்பு பண்ணிட்டேன். சரி, இன்னும் ஒழுக்கமாக வாழ்வீங்களா? இனிமேல் ஒழுங்காக குழந்தைய நல்லா பார்த்துப்பீங்களா? நல்லா வளர்ப்பீங்க. குழந்தைய பார்த்துட்டு சொன்னேன். குழந்தைய நல்லா வளர்ப்பீங்களா? அவ்வளோ மேடம். இவ்வளோ நேரம் நம்ம அங்கே பேசினதுக்கு, நாங்கள் போராடினதுக்கு காரணம் அந்த குழந்தை தான். பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடாதீங்க. எங்களுக்கே எவ்வளோ அக்கறை இருக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்கணும்? நான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன்னு இல்லை, பார்த்துக்கிறதுக்கு அப்பா அம்மா நல்லபடியாக ஒன்றா வாழ்ந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு சூழல் இருக்கும் வளர்கிறதுக்கு. சரியா? சரி, நன்றிப்பா. இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டபோது யங்ஸ்டர்ஸ் இப்படியெல்லாம் இருப்பாங்களான்னு தோணுச்சு. பயமே வந்துடுச்சு. ஆனால் அப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னா, அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா இவங்க என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க, அதே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இதுக்குள்ளேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த பையனை சொல்லி புரிய வச்சுருக்கோம். அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, அதனால நான் அவங்கள்ட்ட எதுவும் பேசலை, ஜஸ்ட் ஒழுக்கமாக வாழுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லபடியாக சரியாய் அவங்க நல்லா வாழ்வாங்கன்னு நம்பலாம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.